Hello friends, welcome back to my channel Innovative Ingredients. இன்னைக்கு நம்ம வால் ஹேங்கிங் போர்டு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த போர்டு பண்றதுக்கு நான் ஒரு கார்ட்போர்ட் எடுத்திருக்கேன் and இது மேல ஸ்டிக் பண்றதுக்கு நான் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எடுத்திருக்கேன். ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சைஸில் கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த கார்ட்போர்ட் ஃபுல்லாக ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் ஒட்ட போகிறோம். ஸோ நான் நிறைய கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி ஸ்டிக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரோலை ஆஸ் யூஷுவல் இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. நான் நார்மல் ஃபேப்ரிக் க்ளூ தான் யூஸ் பண்ணுறேன் ஸ்டிக் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட்டு ஒட்டியாச்சு. செகண்ட் ரோவில் நீங்கள் ஒட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு பிரிக் எஃபெக்ட் கிடைக்கும். ஃப்ரண்ட்டில் கேப் ஃபில் பண்ணுறதுக்கு அதை விட சின்ன சைஸாக ஐஸ்கிரீம் ஸ்டிக் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் இப்படி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி பேட்டர்னில் போர்ட் ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிகிட்டே வந்துடணும். இப்போ இதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஃபுல்லாக இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போது இதில் நான் பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். இன் பிட்வீனில் நான் பிளாக் அண்ட் அந்த சாண்டில் கலரை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ தட் எஃபெக்ட் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக. அண்ட் இப்போது இதில் நான் ஒரு ரோப் வச்சு அட்டாச் பண்ணிக்க போகிறேன் ஹேங் பண்ணுறதுக்கு. இதை நான் செல்லோ டேப் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இந்த மாதிரி. அண்ட் இது மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் ஒரு சின்ன ட்விக் எடுத்திருக்கேன், அதாவது மரக்கட்டை எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நார்மல் ஃபெவிகால் போட்டாலும் ஸ்டிக் ஆகும், பட் சீக்கிரம் ஸ்டிக் ஆகணும் அப்படின்றதுக்காக ஹாட் க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த குச்சி மேலே இந்த மாதிரி பேப்பர் ஃப்ளாஸ் ஒட்டிக்க போகிறேன். இந்த பேப்பர் ஃப்ளார் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ லிங்க் ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி குட்டி குட்டி லீவ்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போது நம்மளோட போர்ட் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் வெல்கம்னு எழுதி டோர் வெளியே தொங்க விட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். அவர் உங்களுக்கு பிடிச்ச கோட்ஸ் ஏதாவது எழுதி ஹேங் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நான் எண்ணம் அழகானால் வாழ்க்கை அழகாகும் அப்படின்ற கோட் சூஸ் பண்ணியிருக்கேன். இதை நான் ஒரு பேப்பரில் எழுதி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் இப்போது ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான், நம்ம போர்டு ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. எழுதின வேர்டிங்ஸ் ரொம்ப குட்டியாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ நான் பெருசாக எழுதி மறுபடியும் ஒட்டி வச்சுருக்கேன். அண்ட் ஒரு பிள்ளையார் ஸ்டிக்கர் அதில் ஒட்டி வச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.